நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு. கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இது மாதிரி தயிர் சாதம் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 10 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இப்படி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மிடில் இருக்கிற தக்காளியோட பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரை கிலோ டைரெக்டாக தொக்கு பண்ணுறதா இருந்தால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல பழுத்த தக்காளியை தான் வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் பழக்காமல் இருந்ததுன்னா அந்த தொக்கோட கலர் வராது, நல்ல ரெட் கலராக வராது. ஸோ அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, கடுகு, வெந்தயம் இது 3ஐயும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ லைட் ப்ரௌனாக வரும், கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சுட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் சீக்கிரமாக கருகிடும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெந்தயத்தை தனியாக கூட வறுத்துக்கலாம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சியிலேயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி போடுவோம். அது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி வதக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வதக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ பாருங்கள், தக்காளி இருக்கிற தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்க வேணாம், மஸ்ட் விட்டுக்கிறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் ஆற வச்சுட்டு தான் நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். சூடாக அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்டீமுக்கு அந்த மிக்சியோட மூடி தூக்கிடும். ஸோ ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும், நமக்கு அந்த தக்காளியோட விதையெல்லாம் இருக்காது. இப்போது நம்ம இதை ஆற வச்சதை அரைச்சிக்கலாம். திரும்ப இந்த கடுகு எல்லாத்தையும், இந்த கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த தொக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கொத்தமல்லி எல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இல்லை ஃபைன் பவுடராக வேணால் நோ ப்ராப்ளம், ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவைப்படும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டுட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்தாகணும். ஏன் அப்படின்னா இதை வறுக்கலைன்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கும்போது நம்ம கெட்டு போயிடும். இது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம திடீர்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பூண்டு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டி பெருங்காயத்தை உடச்சி தூளாக பண்ணிங்க போடலாம், இல்லை பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருந்த பவுடர் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு இதையும் ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டுருக்காதீங்க, அந்த மிளகாய்த்தூள் கருப்பாயிடும். ஸோ 1 நிமிஷம் வதக்குன்னு இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ அரைச்சி வச்சுருந்ததை இதில் போட்டுடலாம். இந்த தக்காளி பியூரி போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பாயில் ஆகணும். இன்கேஸ் அதில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்ததுனாலும் இதுலேயே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே நீங்கள் குக் பண்ணும்போதும் சரி, இதை ஆற வைக்கும் போதும் சரி, தண்ணி படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம், அப்போவும் கெட்டு போகாது. இப்போது வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அந்த 1/4 கப் நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இதை குக் பண்ணலாம். நீங்கள் அதை திரண்ட வர அளவுக்கெல்லாம் குக் பண்ண அவசியம் இல்லை, அதனால் ஆல்ரெடி திரண்டு வந்துருச்சு. ஸோ பாருங்கள். ஸோ நம்ம இதில் வெல்லம் எதுக்காக போட்டிருக்கோன்னா அந்த தக்காளி புளியோட அந்த புளிப்புத்தன்மை கம்மி பண்ணும்.
ஸோ ஒன்று இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க, நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மிளகாயை அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஸோ தக்காளி தொக்கில் உங்களுக்கு வெங்காயம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தக்காளியை வதக்கும் போதே வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அது வந்து ஒரு மெத்தட் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வெரைட்டியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் இட்லி செய்யும்போது நம்ம எந்த ஒரு சட்னி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்டு சேனலில் வந்து பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும்னா southindianfoods.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 12 to 13 இயர்ஸ் தான். ஸோ அதில் எல்லா ரெசிபீஸ் ப்ளஸ் வீடியோவோடு இருக்கும். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டை பார்த்திங்கனாவே நமக்கு எல்லா ரெசிபியும் தெரிஞ்சிடும். ஒரு 5000 to 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.